இப்போது நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. அரிசி, கோழி, இது தேங்காய் பால், அப்புறம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ் காத்திருக்கு. நம்ம பர்மா முறையில் செய்யக்கூடிய கோழிக்குள்ளே பிரியாணியை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி அருமையான டிஷ் நமக்காண்டி இப்போ தயாராகி கொண்டு இருக்கு. நம்ம மதுரை ஸ்டைலில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா மணக்க வாசனை வருது. நல்லா நம்ம எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் மூணையும் கலந்து போட்டிருக்கோம். நல்லா நெய் வாசம் நல்லா கமன்னு வாசம் அடிக்குது. நல்லா பொன்னிறமாக வேகணும் வெங்காயம். நல்லா வாசனை நல்லா கமன்னு வாசம் அடிக்குது. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் உள்ள. முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் உள்ள. நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வந்துருச்சு. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்து தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்க போகிறோம். பாத்திரத்தில் தக்காளியை போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வேகுது. நம்ம வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாத்திரத்தில், அதையும் பார்த்துக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். அதில் போட்டாச்சு. இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவெல்லாம் நம்ம போடுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த சீரகம், அந்த எடுத்து வச்சுருந்தோம்ல நம்ம, அதை நம்ம இப்போ அதில் கலக்க போகிறோம். நம்ம வெங்காயம் தக்காளி பழம் அதை கலக்க போகிறோம். இப்போ கலந்தாச்சு. இப்போ நல்லா வேகுது. மசாலா, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வேகட்டும். இந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஒரு சின்ன காரத்துக்காண்டி. தனி மிளகாத்தூள் போட போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். தயிர் நல்லா கிண்டணும். இது பாய் வீட்டு பிரியாணி. இப்போ தேங்காய் பால் ஊற்றுறோம். சிக்கன் 65, சிக்கன் வறுவல், அந்த வரிசையில் இப்போ நம்ம நம்மளுடைய அக்கா முறுக்கி நமக்கு இப்போ தயாராகிட்டு இருக்கு. மதுரை ஸ்பெஷல், பர்மா ஸ்டைல். இப்போ மல்லி புதினா இப்போ போட்டிருக்கோம். இப்போ அந்த இதில் நம்மளுடைய அந்த கிரேவியில் நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் கண்ணில் போய் காமிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதில் எடுத்த தேங்காய் பால் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஊற்றணும். ரெண்டாவது எடுத்த பால் நம்ம ஊற்றக்கூடாது.
1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும், தேவையான அளவு போட்டுக்கணும் உப்பு. நல்லா இப்போ நல்லா மசாலா தயாராகிடுச்சு. அப்புறம் நம்ம 3/4 பதத்துக்கு வேக வச்ச அரிசியும் ரெடியாக இருக்குது, கோழியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சோறோட இந்த நம்ம செஞ்சு வச்சிருந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணுறோம். கோழிக்குள்ளே இப்போ வைக்க போகிறோம். உள்ளே முட்டை வச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ ஒன்று சேர்த்த இந்த ரைஸை உள்ளே வைக்க போகிறோம். இப்போ இப்போ உள்ளே வச்சு சோறை உள்ளே வச்சு தச்சாச்சு. தச்சு இப்போ நம்ம அதில் போட போகிறோம். அப்படியே அந்த இதிலே வச்சு வேக வைக்கணும். அப்படியே இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு டிஷ்ஷு காத்திருக்கு. இப்போ நல்லா அந்த கோழியில் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா எடுத்து போட்டுடணும் கோழி மேலே. இப்போ நமக்கு தயாராகிட்டுருக்கு பர்மா ஸ்டைல் மதுரை ஸ்பெஷல் அக்கா முர்கி. இப்போ நல்லா வெந்துருச்சு அக்கா முர்கி. பர்மா ஸ்டைல் மதுரை ஸ்பெஷல் அக்கா முர்கி நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே வாய் ஊறுது. அருமையாக வெந்துருச்சு. நாட்டுக்கோழி தான் நம்ம போட்டிருக்கோம். நல்லா வெந்துருச்சு. மசாலா கொடுக்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது உங்களுக்கு நல்லா. அப்புறம் இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை இப்போ நம்ம மேலே போட போகிறோம். அந்த வெங்காயம் அந்த கோழி மேலே இந்த முந்திரி பருப்பு இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போடுறோம். இப்போ ஆஹா அருமையான டேஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு செம்ம வேட்டை. நம்மளுடைய அக்கா முருகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா அருமையான வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து நம்மகிட்ட சாப்பிட போகிறோம். இப்போ அக்கா முருகி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்போ அருமையாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சரியா? இப்போ நம்ம நூலை வெட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா வெந்துருச்சு. உள்ள அருமையாக வந்துருச்சு. நம்ம நூலை வெட்டிட்டு உள்ள ஒரு சப்பையை எடுத்துட்டோம். நல்லா அருமையாக வந்துருச்சு. நல்லா உள்ள சோறு நல்லா வெந்துருச்சு. நல்லா உள்ள வந்துருச்சு. இப்போ நம்ம உள்ளே இருந்து முட்டை எடுக்கிறோம். கோழிக்குள்ளே இருந்து நல்லா அருமையாக வந்துருச்சு. இப்போ நமக்கு உள்ளே வந்து அக்கா முறுக்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்ருவோம். சாப்பாடு எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கு. மாஷா அல்லாஹ். இது முஸ்லீம் வீட்டு பிரியாணி. ரொம்ப அருமையாக இருக்குது. இது பேர் அக்கா முர்கி. பர்மா ஸ்டைல் மதுரை ஸ்பெஷல் அக்கா முர்கி
ரொம்ப அருமையாக தயாராகிருச்சு. இப்போ வந்து நம்ம சமைச்சது நாட்டுக்கோழி, ஒரு 3/4 கிலோ வர மாதிரி கோழி எடுத்து நம்ம சமைக்கணும். உள்ளே வச்சு நம்ம என்ன செஞ்சோம், பிரியாணி ரைஸை உள்ளே வச்சு நம்ம சமைச்சோம். நல்லா அருமையான முறையில் வெந்துருச்சு எல்லாமே. நல்லா நம்ம சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாட்டுக்கோழி, இது வந்து நாட்டுக்கோழி நல்லா நம்ம குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இன்றைக்கி பிராய்லர் கோழி வந்து உடம்புக்கு கெடுதினால நம்ம நாட்டுக்கோழியை நம்ம சமைச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு கோழி. நல்லா சோத்தோடு நம்ம என்ன செய்யலாம், இந்த சாரோடு நம்ம பெரட்டி இப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நம்ம ஒரு புது டிஷ்ஷோடு நான் சந்திக்கிறேன்.